வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வியூஸ் ஆஃப் டேட்டா இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போது ஒரு ஃப்ளிப்கார்ட் எடுத்துப்போம். இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் நம்மளுக்கு மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. நம்ம வெப்சைட்டுக்குள்ளே பார்க்குறோம் இல்லையா, அந்த இமேஜஸ்ஸு, அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, மணி எல்லாமே, இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வியூ லெவல்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே நிறைய லெவல்ஸ்லாம் இருக்குது. ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல். ஸோ நமக்கு அவங்க பின்னால் எப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு பின்னால் என்ன டிவைசஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க, எப்படி ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே அதுக்கு அடுத்துக்கு பின்னால் இருக்கிற லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து எப்படி வியூவாக இருக்குது டிபிஎம்எஸில் ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வியூஸ் ஆஃப் டேட்டா இன் டிபிஎம்எஸ். ஸோ இதில் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் வியூன்னு ஒரு கீவேர்ட். Abstract view of the system is a view in which system hide the certain details of how the data are stored and maintained. இப்போது நமக்கு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் நம்மளுக்கு இமேஜஸ் மட்டும் தான் தெரியுது. அந்த பொருட்களுடைய இமேஜ், அதோடைய விலை, பை பண்ணணும், அப்புறமா நம்ம ஹேட் டு கார்ட், இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரியுது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வியூக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் வியூ. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வியூ என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு ஹைடு பண்ணிடும், மறைச்சிரும் அந்த டேட்டாஸ்லாம் எப்படி பின்னால் ஸ்டோர் ஆகிருக்கு டேட்டாபேஸில். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வியூ மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வியூ. த மெயின் பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் இஸ் டு ப்ரொவைட் யூசர்ஸ் வித் அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆஃப் த டேட்டா. அப்போது ஒரு யூசர், ஒரு சாதாரண ஒரு கஸ்டமர் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு எளிமையாக ஈஸியாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா அழகாக இருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். பின்னால் இருக்கிற இந்த எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் கஸ்டமருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் யார் பண்ணி கொடுக்கறது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதில் என்ன வியூ நம்ம பயன்படுத்துகிறோம்? அப்ஸ்ட்ராக்ட் வியூ. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வியூ என்னது? எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஹைட் பண்ணிடும், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும். ஸோ கஸ்டமருக்கு தேவையான அந்த வியூவை மட்டும் கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ட் வியூ. நெக்ஸ்ட், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் டிபிஎம்எஸ். இப்போ சொன்னது தான். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் retrieving only required amount of information of the system and hiding the background details. இப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு கஸ்டமருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அவங்களுக்கு காமிச்சா போதும். பின்னால் இருக்கிற அந்த டேட்டாபேஸ், அதோடைய சாஃப்ட்வேர்ஸ், ஸ்டோரேஜ், என்ன டேட்டாபேஸ் பயன்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம யூசருக்கு காட்டுறது தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் டிபிஎம்எஸ். ஸோ இதில் மொத்தம் 3 லெவல் இருக்குது. ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் அமாங் த 3 லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நீங்கள் இங்கேருந்து தான் பார்க்கணும். வியூ லெவல், இது நம்ம மொபைல் ஃபோனில் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணால் அந்த இமேஜஸ்லாம் தெரியுது இல்லையா, அதான் வியூ லெவல். அதுக்கப்புறமா லாஜிக்கல் லெவல், ஃபிசிக்கல் லெவல். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் லெவல், அதாவது இந்த லெவல் ஃபிசிக்கல் லெவல் தான் ஃபஸ்ட்டு லெவல், அதாவது லோவஸ்ட் லெவல்னு சொல்லுவோம். இங்கே என்ன டிஸ்கிரைப் பண்ணோன்னா, எப்படி வந்து டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? டிஸ்கிரைப்ஸ் காம்ப்ளெக்ஸ் லோ லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்? அந்த ஃபிசிக்கல் லெவலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லாஜிக்கல் லெவல். ஸோ ஃபிசிக்கல் லெவலுக்கு அடுத்த லெவல் தான் வந்து லாஜிக்கல் லெவல். இதுதான் அடுத்த ஹையர் லெவல். இங்கே வந்து வாட் டேட்டா ஆர் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த டேட்டாஸ்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த டேபிள்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இது என்ன டைப் ஆஃப் டேட்டா, இது என்ன டைப் ஆஃப் டேட்டா, இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாவும் டீச்சர்ஸ் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் வச்சுங்களேன்.
இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இவங்க இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க, இவங்க இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ சேலரி வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த லாஜிக்கல் லெவலில் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் வேலை செய்வாங்க. டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் லாஜிக்கல் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் டிசைடிங் வாட் இன்ஃபர்மேஷன் டு கீப் இன் டேட்டா பேஸ். ஸோ நம்ம டேட்டா பேஸில் ஃபிசிக்கல் லெவலில் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து எடுத்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. எப்படி எந்த டேட்டாஸ்லாம் வந்து எந்த டேபிளில் போடலாம், எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணலாம், இது எல்லாமே யார் பண்ணுறதுன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ டேட்டா பேஸ் அட்மின் எல்லாருமே லாஜிக்கல் லெவலில் தான் வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் வியூ லெவல். இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் ஒன்லி த பார்ட் ஆஃப் என்டையர் டேட்டா பேஸ். ஸோ என்டையர் டேட்டா பேஸில் நம்மளுக்கு அந்த வியூவை மட்டும் தான் நம்மளுக்கு காட்டும். ப்ரொவைட் த ஆக்சஸ் டு ஒன்லி பார்ட் ஆஃப் த டேட்டா பேஸ், ஹெல்ப்ஸ் இன் சிம்பிளிஃபை த இன்டராக்ஷன் வித் த சிஸ்டம், ப்ரொவைட் மல்டிபிள் வியூஸ் ஆஃப் த சேம் சிஸ்டம். இப்போது ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்குள்ளே போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்ச் பண்ணுவோம், ஒன்று டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புக்கை சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, நம்மளுக்கு புக் லிஸ்ட்லாம் வரும். அதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம், இந்த விலைக்கு கம்மியாக, இல்லை இந்த ஆத்தர் பேர், இல்லை ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி லோவஸ்ட் டு ஹையஸ்ட், இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணுவோம்ல. இதுதான் வந்து டேட்டா பேஸில் ஒரு பார்ட். இது என்ன பண்ணணும், நம்ம இங்கே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அது பின்னால் வந்து லாஜிக்கல் லெவல்லையும் ஃபிசிக்கல் லெவல்லையும் வேலை நடக்கும். அது எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வியூ லெவலில் காட்டும். ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லெவல்ஸ் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் டிபிஎம்எஸ். கன்சிடர் த ஃபாலோவிங் ரெக்கார்ட். டைப் எம்ப்ளாயி ரெக்கார்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த எம்ப்ளாயினுடைய ஐடி, எம்ப்ளாயியோட நேம், டிபார்ட்மெண்ட் நம்பர், சேலரி, இது எல்லாமே இருக்குது. எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து நம்பர் இல்லையா, அதை நியூமரிக்கு, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி நேம் வந்து ஒரு பேர், ஸோ கேரக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் 20. டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு நம்பர் மட்டும்தான், ஸோ நியூமரிக்கு 10 கொடுத்துக்கிறேன். சேலரி அதுவும் நம்பர்ஸ் டிஜிட்ஸ் தான் வரப்போகுது, ஸோ 10 கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கோடிங்கை எண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் கோடு. இப்போ இந்த கோட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். அட் த ஃபிசிக்கல் லெவல், அதாவது ஃபஸ்ட்டு லெவல், த ரெக்கார்ட் கஸ்டமர் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் can be described as block of consecutive storage locations. Many database systems hide the lowest level storage details from database programmer. இப்போ அட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு ப்ரோக்ராமர் தான். அவங்களுக்கே வந்து அந்த ஃபிசிக்கல் லெவல் தெரியாது, எப்படிலாம் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது, அப்புறம் வந்து அவங்களோட சேலரின்னு ஒரு தனி டேபிள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் ஃபிசிக்கல் லெவலில். அது வந்து அட்மினுக்கே தெரியாது, ப்ரோக்ராமருக்கே தெரியாது அது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் லெவலில் நடக்கும். நெக்ஸ்ட், த டைப் டெஃபனிஷன் ஆஃப் த ரெக்கார்ட் இஸ் டிசைடட் அட் த லாஜிக்கல் லெவல். அப்போது டைப் என்ன டைப் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த டைப் இருக்குங்க இல்லையா, இந்த டைப் வந்து எந்த லெவலில் வந்து ஒர்க் ஆகும்னா நம்மளுக்கு லாஜிக்கல் லெவலில் தான் ஒர்க் ஆகும். இங்கே தான் இந்த ப்ரோக்ராமர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் வந்து வேலை செய்வாங்க. இந்த டைப் தான் என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை கொண்டு வரும், சில விஷயங்களை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி மூடி மறைக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான். ஓகேங்களா. தெர் இஸ் ஸ்பெசிஃபிக் வியூ ஆஃப் த ரெக்கார்ட் இஸ் அலோட் அட் த வியூ லெவல். ஸோ நம்மளுக்கு கஸ்டமருக்கு என்ன தேவை, என்ன வியூ பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வியூ லெவலில் காட்டும். ஓகேங்களா, அவுட்புட் மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கேன் வியூ த நேம் ஆஃப் த எம்ப்ளாயி ஆர் ஐடி ஆஃப் த எம்ப்ளாயி பட் cannot access த எம்ப்ளாயி சேலரி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வராங்க, ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா கஸ்டமர்னுடைய நேம் தெரியும், அவங்களோட ஐடி தெரியும், ஆனால் என்ன தெரியாது, அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னா தேவை இல்லை இல்லையா. ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் காட்டுறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இது எல்லாமே இந்த டிபிஎம்எஸ் கான்செப்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டான்சஸ் அண்டு ஸ்கீமாஸ் இன் டிபிஎம்எஸ். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் பாருங்கள். த வேரியபிள் டிக்ளரேஷன் இஸ் ஸ்கீமா
and the value assigned to the variable is instance. இதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ இந்த டேபிளில் வந்து பாருங்கள், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், இது எல்லாமே ஹெட்டிங்ஸ் தானே, இதுதான் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ்க்கு பேர் தான் ஸ்கீமான்னு சொல்லணும். இப்போ அப்படியே இந்த டேபிளுக்கு வாங்கலாம், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், அதுக்குள்ளே 1 டெல்லி 85, 2 ராஜா 100. ஸோ இந்த மாதிரி அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கோமா, இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஹெட்டிங்ஸ்க்கு நம்ம ஸ்கீமான்னு சொல்லுவோம், அந்த ஹெட்டிங்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் ஸ்கீமா அண்டு இன்ஸ்டான்சஸ் இன் டிபிஎம்எஸ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 2 types of languages supported by database management system. இப்போது இந்த டேட்டாபேஸ் சிஸ்டத்தில் வந்து 2 லாங்குவேஜஸ் பயன்படுத்துவோம். அந்த கொரி லாங்குவேஜ் தான், அதில் வந்து இந்த டேட்டாபேஸ்க்கான ஒரு 2 லாங்குவேஜஸ் DDL, அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுவோம், அதை மாடிஃபை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பண்ணுவோம். யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மாடிஃபைங் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டேபிள்ஸ், வியூஸ், இண்டெக்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா? இப்போ ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே போய் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும், ஒரு வியூஸை க்ரியேட் பண்ணணும், இண்டெக்ஸ், இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு தேவை இந்த DDL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. இதில் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் பயன்படுத்தோம்னா, இந்த DDLல கிரியேட் கமெண்ட், ஆல்டர் கமெண்ட், ட்ராப் கமெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கற்றுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், enable users to access or manipulate the data as organized by appropriate data model. இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை சர்ச் பண்ணுறாரு. அந்த சர்ச் பண்ண டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த DML லாங்குவேஜ் தான் பயன்படுது. ரெட்ரிவல், எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, இன்சர்ட் பண்ணுறது, டேட்டாவை டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இந்த அக்சஸ் எல்லாமே இந்த DMLல தான் இருக்குது. ரெட்ரிவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஸிங் சம் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் கால்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த DMLல தான் நம்ம இந்த SQL கொரி லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் எழுதி நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வந்து நம்ம வியூ காட்டுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே இந்த லாங்குவேஜஸ்லாம் பயன்படுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வியூஸ் ஆஃப் டேட்டா, ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல், அப்புறம் இன்ஸ்டான்சஸ், ஸ்கீமா, அப்புறமா DDL, DML, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரைட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.